இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்தில மனித சமுதாயத்தை பல்கி பெருக செய்திருக்கின்றான். அந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான நியாமத்துகளையும் அருட்கொடைகளையும் வழங்கியிருக்கின்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மீண்டும் இறக்கப் போகின்ற வரைக்கும் அவன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களும், அவன் தன்னுடைய வாழ்நாளிலே காண்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களும், பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு இறைவன் ஒரு அருட்கொடையாக நியாமத்தாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான்னு சொன்னா இது ஒரு அருட்கொடை, இது ஒரு நியாமத்து. இது அல்லாஹ் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மாத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ஏகத்துவம் என்பது, இந்த கொள்கைகளை விளக்கம் என்பது. அதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் இது மாதம் ஒரு நியாமத்தாக, ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அப்ப இந்த நியாமத்துகளை நம்ம அனுபவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இப்படி வந்த சமுதாயங்களிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் என்ன? தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்க, நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த ஒரே காரணத்திற்காக மனித சமுதாயங்களிலேயே ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சர்டிபிகேட் வழங்குறான். சாதாரண ஒரு விஷயம் தான். கூறப்பட்ட அறிவுரையை மறந்த போது தீமையை தடுத்தவர்களை தவிர, நன்றாக வாசத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், தீமையை தடுத்தவர்களை தவிர மற்ற அனைவரையும் நாம் என்ன செஞ்சோம்? தண்டித்தோம், கடுமையான முறையில் தண்டித்தோம். யாரு தீமையை தடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்கேப் ஆகினாங்க. மற்றவர்கள் அனைவரையும் என்ன செஞ்சோம்? கடுமையான முறையிலே தண்டித்தோம். அவர்கள் தடுக்கப்பட்டதை மீறியதன் காரணமாக இழிந்த குரங்குகளாக அவர்களை மாறுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். இழிந்த குரங்குகளாக அல்ல, உருவத்தை மாற்றுகின்றார். عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நபர்களின் வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. செய்திகளிலேயே மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய செய்தியான அல் குர்ஆன் என்றும், நடைமுறையிலே மிகச் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை என்றும், காரியங்களில் எல்லாம் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்தும் பிதஅத்துக்கள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனுடைய மாபெரும் கிருபையினால், இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நபி வழி மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கின்றோம்.
பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை பல்கி பெருக செய்திருக்கின்றான். அந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான நியாமத்துகளையும் அருட்கொடைகளையும் வழங்கியிருக்கின்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அவன் மீண்டும் இறக்கப் போகின்ற வரைக்கும் அவன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களும், அவன் தன்னுடைய வாழ்நாளிலே காண்கின்ற அனைத்து சந்தர்ப்பங்களும், பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு இறைவன் ஒரு அருட்கொடையாக நியாமத்தாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த நியாமத்துகளை குறித்து அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே 16வது அத்தியாயம் 18வது வசனத்திலே கூறுகின்றான், நீங்கள் அவனுடைய நியாமத்துகளை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துகளை நீங்கள் எண்ண நாடினால் அது உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் அருள் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி நாம ஒரு கவுண்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று போட பார்த்தோம்னு சொன்னா அது எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான நியாமத்துகளை அல்லாஹ் வழங்கி இருப்பதாக நமக்கு கூறுகின்றான். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத்துகள்ல மிக சிறந்த ஆக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நியாமத்து தான் என்னன்னு சொன்னா, நாம இந்த தூய இஸ்லாத்துல இருக்கிறது. உலக அரங்கிலும் ஏராளமான மதங்கள் இருக்கும் பொழுது, ஏராளமான கொள்கை கோட்பாடுகள் இருக்கின்ற பொழுது, நம்மை மட்டும் இறைவன் தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளேயே ஏராளமான வழிகெட்ட சிந்தனைகள், வழிகெட்ட கொள்கைகளுக்கு மத்தியில இந்த புனிதமான இந்த ஏகத்துவ கொள்கையை நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு நியமத்தா இல்லையா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடையா இல்லையா? இதை அல்லாஹ் ஒரு அருட்கொடையாக நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 8வது அத்தியாயம் 29வது வசனத்திலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், யஜஅல் லக்கும் ஃபுர்கானா, அவன் உங்களுக்கு தெளிவை வழங்குவான். ஒரு கிளியர் மைண்ட் உங்களுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். வயுகஃபிர் அன்கும் செய்யாதிக்கும், அவன் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு நீக்கி விடுவான். வயக்ஃபிர் லக்கும், உங்களை மன்னித்து விடுவான். வல்லாஹு ذுல் ஃபضலில் அஸீம், அவன் மகத்தான அருளுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஆரம்பத்துல சொன்ன வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்ற வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களோட ரப் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது, ஒரு அறிவுரை வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூரி, அது உள்ளங்களிலே இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஒரு நிவாரணமாகவும், வஹுதன் வரஹ்மத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் அது இருக்கிறது, நேர்வழியாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கிட்டே இருந்து இறக்கருளப்பட்ட இந்த வேதம், இந்த தூய மார்க்கம் உங்களுக்கு நியாமத்தாக இருக்கிறது, அது ஒரு நேர்வழியாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், பிஃபதுலில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்திலையும் அல்லாஹ்வுடைய அந்த அன்பிலையும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள், சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா இது யாருக்குமே எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே. அல்லாஹ் தான் நாடியோருக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த நேர்வழி என்றது. இன்றைக்கு அறிவியல்ல உச்சாணி கொம்புல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த நேர்வழி கிடைக்கல. இன்றைய மருத்துவத்துல நான் தான் உயர்ந்தவன் என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஏகத்துவம் கிடைக்கலையே. சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை, ஒரு கொள்கையை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அன்பும் இருக்க போய்தானே. அந்த அன்புல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, நீங்க மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் திரட்டுபவைகளில் இது சிறந்ததாக இருக்கிறது. அவர்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கைக்காக தேவைன்னு சொல்லி திரட்டுறார்களோ, பணம் காசு என்று திரட்டிக் கொள்கிறார்களோ, அவர்கள் திரட்டக்கூடியவைகளில் இந்த மார்க்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே, அதை விட இது சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் 10வது அத்தியாயத்தில் 57வது வசனத்துல சொல்றதை நான் பார்க்கிறோம். இறைவன் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கி இருக்கிறான்னு சொன்னா இது ஒரு அருட்கொடை.
இது ஒரு நியாமத்து. இது அல்லாஹ் எல்லாருக்கும் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை ஆரம்பத்தில் ஆழமாக மனதில் புரிய வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மாத்திரம் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஏகத்துவம் என்பது, இந்த கொள்கைகளை விளக்கம் என்பது. அதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் இது மாபெரும் ஒரு நியாமத்தாக, ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அப்ப இந்த நியாமத்துகளை நம்ம அனுபவிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சாதாரண இந்த உலகத்தை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு, ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறானா இருந்தா என்ன செய்வான்? உதவி செய்து விட்டு அவனுடைய உள்ளாளத்துல ஒரு விஷயம் இருக்கும், என்ன, நான் உதவி செய்யறேன், பிற்காலத்துல எனக்கு ஒரு நிலைமை வரும் பொழுது இவனும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆசையில தான் உதவி செய்வான். அதுவும் இல்லாட்டி அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறான்னு சொன்னா, பிற்காலத்துல உதவி செய்யப்பட்டவர் ஒரு செல்வ செழிப்பிலோ ஏதோ ஒரு நிலையை தன்னிறைவை அடைந்த பிறகு உதவி செய்தவர் இருக்கிறாரே, அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது, அந்த உதவியை கேட்கின்ற பொழுது அவர் அதை உதவியை செய்யவில்லைன்னா என்ன பேசுவோம்? என்ன நன்றி கெட்டத்தனமா இருக்கிறாங்க, இவன் ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது, இவன் ஒரு துன்பத்துல இருக்கும் பொழுது நான் இவனுக்கு உதவி செஞ்சனா இல்லையா, நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டத்தனமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்களே என்று சொல்லி நாம கோவப்படுவோம், கவலைப்படுவோம், ஆத்திரப்படுவோம். சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கே இந்த உணர்வு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் யாருக்குமே கொடுக்காத சத்தியத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அந்த நியமத்துக்காக நாம நன்றி செலுத்தணுமா இல்லையா? நன்றி கெட்டத்தனமா இருக்க முடியுமா? அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்கிறான். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயம் 114வது வசனத்துல சொல்கிறான், ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபன், உங்களுக்கு நாங்க வழங்கியதுல இருந்து ஹலாலானதையும் தூய்மையானதையும் உண்ணுங்கள், ஹலாலா உண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், வஷ்குரு நிஅமத்துல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால், இறைவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்படைகளுக்கு நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நான் உனக்கு நியமத்தை வழங்கி இருக்கிறேன்னு சொன்னா, அருட்படைகளை வழங்கி இருக்கிறேன்னு சொன்னால் அந்த அருட்படைக்கு நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக இரு, நன்றி கெட்டத்தனமா இருந்து விடாதே என்று சொல்லி அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு தான் இந்த நன்றி செலுத்துறது. நமக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்துட்டான், தெளிவா தந்துட்டான். எப்படி நன்றி செலுத்துறது? பல வழிகளை நமக்கு என்ன செய்யலாம், நன்றி செலுத்த முடியும். ஆனால் நன்றி செலுத்துவதிலே ஒரு உயரிய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில நாம என்ன செய்யலாம்னு சொன்னா நன்றி செலுத்தலாம். அந்த பணி நம் அனைவரும் மீதும் கடமையாக்கப்பட்ட ஒரு பணிதான். ஆனா நம்மள பல பேர் இப்போது காலகட்டத்துல மறந்தவர்களாக இருக்கிறோம். என்ன பணி? அழைப்பு பணி. நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த சத்தியம் இருக்குது, நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த தூய்மையான கொள்கை இருக்குது, இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இஸ்லாம் அல்லாதவர்களுக்காக, முஸ்லிம் அல்லாதவர்களுக்காக இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்து வைக்கணும். முஸ்லிம்களுக்குள்ளேயே பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் குர்ஆன் சுன்னா என்று அவளுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை நம் அனைவர்கள் மீதும் இருக்கிறது. அதை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை நிச்சயமாக எதிர்பார்க்கிறான். அதை நம்ம உரிய முறையில் நம்ம செஞ்சோம்னு சொன்னா ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் அது இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆலி இம்ரானில் 104வது வசனத்துல சொல்கிறான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயம் உங்களிடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்து கொண்டே, டிஃபால்ட்ட கட்டாயமா இருந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே உங்களிடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உலாயிகவும் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரமாக வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா? இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமாக சாவே இல்லாம மரணமே இல்லாம ஒரு நிரந்தரமாக வாழ வந்தவர்களா? இல்லையே. ஒவ்வொருடைய முஸ்லிம்களுடைய ஈமான் எந்த மாதிரி இருக்குது? இந்த உலகத்துல நான் வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல, இந்த உலகம் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, இறை தூதருக்கு கட்டுப்பட்டவனாக, எதையெல்லாம் எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கினானோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவனாக, அல்லாஹ் ஹராமாக்கியதுல இருந்து
தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருந்து நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்திலே தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதானே உண்மையான முஸ்லிம்களுடைய ஈமான். அதுவாகத்தானே இருக்க முடியும். அந்த வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பணியாக இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி இருக்கிறது சகோதரர்களே. இன்னும் சொல்ல போனா மனிதர்களிலேயே ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாக நம்மை மாற்றக்கூடிய ஒரு பணியாகவும் இது இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். மனித சமுதாயங்களிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல பல சமுதாயம் வந்துவிட்டு போயிட்டா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம், இப்படி ஏராளமான சமுதாயங்கள் வந்துவிட்டு சென்று விட்டது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இப்படி வந்த சமுதாயங்களிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். காரணம் என்ன? தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்க, நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த ஒரே காரணத்திற்காக மனித சமுதாயங்களிலேயே ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சர்டிபிகேட் வழங்குறான். சாதாரண ஒரு விஷயமா? மனித சமுதாயங்களிலே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ஒரு பதவியை நமக்கு தர்றான்னு சொன்னா, ஒரு அந்தஸ்து தர்றான்னு சொன்னா, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். லட்ச கோடிக்கணக்கான சமுதாயங்கள் நம்ம சிறந்த ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அப்ப அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிலே புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா இப்ப நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்தோம்னு சொன்னா, இந்த தாவா பணி என்பது மிகவும் மந்தமான ஒரு நிலையில இருக்குது. ஆரம்ப காலத்துல தாவால இருந்தவர்கள் எல்லாம் இந்த ஃபீல்டை விட்டும் போய் அப்படியே ஒதுங்கி ஒழியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணங்களும் இருக்குது. பல சோதனை கட்டங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஒன்றை மட்டும் இடத்துல நீ மனதில புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தௌஹீதை எடுத்து சொல்றதுல மட்டும் நம்ம சோதனைக்குள்ளாக்கப்பட போறது இல்லையே. முஸ்லீமாக நாம் இந்த உலகத்துல இருந்துட்டோம் என்று சொன்னாலே சோதனைக்குள்ளாக்கப்படுவோம். பொருளாதார சோதனைக்குள்ளாக்கப்படுவோம், குடும்பங்கள் ரீதியாக சோதனைகளுக்குள்ளாக்கப்படுவோம். அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை முஸ்லிம்களுக்கு அமைக்கவில்லை. சோதனைகள் இருக்கிறது. அந்த சோதனைகளை தாண்டி தான் சாதனைகள் படைக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த தாவாவை நம்ம எடுத்து சொல்லும் பொழுதும் நாம சோதனைக்கு உள்ளாக்கப்படுவோம். அந்த சோதனைகளுக்கு பயந்து, அந்த சோதனைகளுக்கு பஞ்சி அப்படியே பின்வாங்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். இன்னும் ஒரு சார் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் ஆலிம்கள் செய்ய வேண்டிய வேலை, இதெல்லாம் மௌலவி மக்கள் செய்யணும். அந்த தாவா பண்றதா இருந்தா, மார்க்கத்தை எட்டி வைக்கிறதா இருந்தா, முதல்ல நான் ஒரு மார்க்கத்தை பத்தி சொல்ல போனா நீ என்ன கேட்பாங்க? நீ என்ன மௌலவியான்னு கேட்பாங்க. எந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பட்ட படிப்பு தகுதி இருக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவாவை எடுத்து சொல்வதற்கு, அழைப்பு பணி செய்வதற்கு நமக்கு கூறிய ஒரே ஒரு தகுதிதான் என்ன? என்னிடமிருந்து சிறு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சிறு செய்திதான். ஒரு சிறு செய்தி கிடைத்திருந்தாலும் அதை நாம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு எத்தி வைக்கணும். வெறுமனை எத்தி வைக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த தீமைகளை கண்டிக்கக்கூடியவர்களாக, அந்த தீமையை தடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கணும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய ஒரு தகுதி. அதை விட்டுட்டு மௌலவி மக்கள்கிட்ட என்ன செய்யணும்? இந்த தாவாவை செய்யணும், அவங்கள்ட்ட இந்த அழைப்பு பணியை செய்யணும் என்ற ஒரு எண்ணம் நம் சமுதாயத்து மக்கள் இடத்துல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னொரு வகையா இருக்கலாம். எப்படி இருக்கிறாங்க என்று சொன்னா, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நாம சத்தியத்தை விளங்கி இருக்கிறோம், நாம மட்டும் பின்பற்றிட்டு போய் நமக்கு எல்லாம் சொல்றது தருவானா இல்லையா? நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று சொல்லி அந்த வகையில இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தான் விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை அவன் உண்மையான முஸ்லிமாக மாட்டான். நாம உண்மையான முஸ்லிம்களாக இருந்தோம் என்று சொன்னால், இறைவனிடத்திலே சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பணும். எனக்கு மட்டும் இந்த சத்தியம் கிடைச்சு போதாது, அந்த சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்துல இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கட்டளையிடுகின்றான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையில மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உரை நிகழ்த்துகிறார்கள். அது சாதாரண ஒரு உரை இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டுகால தாவா பணியில எதையெல்லாம் இஸ்லாம் என்று மக்களுக்கு எடுத்துரைத்தார்களோ, எதையெல்லாம் மார்க்கம் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்களோ, அதை அப்படியே ஒன்று திரட்டி
ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைத்து விடுங்கள். ஏன்னா உங்களை விட செவியேற்கக்கூடியவர்கள், உங்களை விட புரிந்து கொள்ளக்கூடும், அவர்கள் இன்னும் ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் தாவா வலியுறுத்துறாங்க. இன்னும் சிந்திச்சு பாருங்க, நமக்கு இந்த சத்திய கொள்கை வந்திருக்குது, இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்குது, இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறது. அல்லாஹ் எப்படி நாடுறோம் அப்படி வழங்குவான். ஆனால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த சத்தியத்தினுடைய சபபு என்னது, நியதி என்னது? அல்லாஹ் நமக்கு டிரெக்டா நேரடியாக நமக்கு இந்த மார்க்கத்தை இறக்கினானா? மக்கள் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த மார்க்கம் இறக்கப்பட்டது, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டது. அங்கே இருந்து இலங்கையில இருக்கக்கூடிய நமக்கு இந்த சத்தியம் எப்படி கிடைத்தது? சஹாபாக்கள் அந்த செய்த அந்த தாவா பணியின் மூலமாகத்தானே, அவர்கள் செய்த அந்த தாவாவின் மூலமாகத்தான் இந்த சத்தியத்தில் நாம இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் எப்படி வேணாலும் நமக்கு சத்தியத்தை வழங்குவான். ஆனால் ஒரு சபபாக, ஒரு நியதியாக வைத்திருக்கக்கூடியது என்னது? இந்த சஹாபாக்களுடைய இந்த தாவா பணியின் மூலமாக நமக்கு சத்தியம் கிடைத்திருக்கிறது. அப்ப சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நாம அல்லாஹ்வுக்கு உண்மையாக நன்றி விசுவாசிகளாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால், இதை 4 பேருக்கு என்ன செய்யணும் என்று சொன்னா மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கணும். ஆனா பயப்படுகிறார்கள். ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய சொன்னா அப்படியே பயந்து நடங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நமது விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை நாம் அவர்களுக்கு காட்டுவோம். அல்லாஹ்வுடைய பாதையில யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகளை அமைத்து தருவான். நல்லவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு என்ன அச்சம், என்ன பயம், என்ன தயக்கம் என்று நான் கேட்கிறேன். ஏன் இந்த தாவா பணியில ஒரு பின்னாடி ஒரு மந்தமான போக்கு இருக்கிறது? இதை நாம் சரி செய்ய வேண்டும். இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்துரைக்க வேண்டும். இந்த தாவாவை நாம் அதிகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதே போல இந்த அழைப்பு பணி நம்ம செய்யலன்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்முடைய பாரதூரமான நம்முடைய மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நாசத்துக்கு உள்ளாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு கடுமையான முறையில பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். தாவூத் நபியும் மரியமுடைய மகன் ஈசாவும் இஸ்ராயலுடைய மக்களில் இறை வைக்கக்கூடியவர்களை, இறைவனை மறுக்கக்கூடியவர்களை சபித்தார்கள், பதுவா செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதற்காக பதுவா செஞ்சாங்க. அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ. அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய வரம்புகளை மீறி கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமா காரணம்? அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், كَانُوا لَا يَتَنَاهَوْنَ عَنْ مُنكَرٍ فَعَلُوهُ. அவர்கள் செய்து கொண்டிருந்த கெட்ட செயல்கள் குறித்து ஒருவர் மற்றொருவரை தடுக்காமல் இருந்தார்கள். அதுல இருக்கக்கூடிய நல்லவர்கள் ஒருவரை மற்றொருவரை தடுக்காமல் இருந்தார்கள். அவர்கள் செய்த காரியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், லபிஅஸ மா கானூ யஃபஅலூன். அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிகவும் கெட்ட செயல் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம தீமையை தடுக்காம இருக்குது அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு கெட்ட செயல். அந்த கெட்ட செயலின் விளைவாக இரு நபிமார்களுடைய சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நபிமார்களுடைய சாபம் என்று சொல்றது சாதாரண ஒரு விஷயமா? இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் 5வது அத்தியாயம் 78வது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அப்ப எந்த அளவுக்கு இந்த எச்சரிக்கை இருக்குது என்று சிந்தித்து பார்க்கணும். நம்மை மாத்திரம் நாம பார்த்து கொண்டு நாம மட்டும் சத்தியத்துல இருந்தா போதும் என்ற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலை காணப்படும். இன்னும் ஒரு பரவலாக நம்ம அறிந்த ஒரு சம்பவம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சம்பவத்தை சொல்றான். கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் என்னது? மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறது அவருடைய தொழில். அல்லாஹ் ஒரு கட்டளை விதிக்கிறான், சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க கூடாது. நமக்கு ஜும்மா நேரத்துல வியாபாரம் செய்யக்கூடாது தடை விதிக்கிறானா இல்லையா? அது மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, சனிக்கிழமை ஒரு நாள்ல மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தடை விதிக்கிறான். தடையை விதித்து விட்டு அல்லாஹ்வே ஒரு சோதனையையும் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் இந்த மாதிரி சோதனை நம்முடைய வாழ்நாள்ல ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். நம்ம எவ்வாறு செயற்படுகிறோம் என்பதை சோதிப்பதற்காக. நாம இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமா அல்லது இறைவனுக்கு மாறு செய்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சோதனை ஒன்று ஏற்படுத்துறான்.
வளமைக்கு மாற்றமாக அதிகமான மீன்களை அவருடைய கண்களால பார்க்க வைக்கிறான். கடல்ல மேல் பகுதியில அதிகமான மீன், வளமைக்கு மாற்றமான மீன்கள் வருவதை அவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் மீன் பிடிப்பதற்காக முன்னே செல்கிறார்கள். அவர்களை ஒரு சாரா அவர்களை தடுக்கிறார்கள். நீங்க போக வேணாம், அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறானா இல்லையா, இதை செய்ய வேணாம் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறானா இல்லையா என்று சொல்லி அவர்கள் தடுக்கிறார்கள். தடுக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்கள் இன்னொரு சாரா கேட்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடிய, அல்லாஹ்வுடைய தண்டனை செய்யக்கூடியவர்களுடைய செயற்பாடுகள் நீ எதுக்கு என்ன செய்றீங்க, எச்சரிக்கை விடுக்கிறீங்க? அவரும் நல்லவர்கள் தான். நான் சொன்னேன் முந்தி சொன்ன மாதிரி, நமக்கு என்னத்துக்கு தேவையாத வேலை விதாகக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் சொல்றாங்களா, நீங்க என்னத்துக்கு அவங்களை தடுத்து கொண்டு இருக்கிறீங்க? அவங்க ஹராமா செஞ்சா அல்லாஹ் அவங்களுக்கு பார்த்து அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை வழங்கட்டும், நீங்க ஓரமா இருக்க வேண்டியதான் என்று சொல்லி அவர்கள் கூடுகிறார்கள். அதுக்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 163வது வசனத்தில இருந்து 166வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் பதிலளிக்கிறார்கள், உங்கள் இறைவனிடமிருந்து நாளை மறுமையிலே விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காகவும் அவர்கள் நேர்வழியை பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த சத்தியத்தை நம்ம அவர்களுக்கு எடுத்துரைக்கிறோம். அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான். நமக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை குறித்து அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான். அந்த சிச்சுவேஷன்ல, அந்த சூழ்நிலையில் நீ இருந்தாய் தானே, உனக்கு சத்தியம் கிடைத்ததா இல்லையா, ஏன் மக்களுக்கு எடுத்துரைக்கவில்லை என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற காரணத்திற்காகவும் அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் இல்லையா, அவர்களும் ஆதாம் நபியுடைய பிள்ளைகள் இல்லையா, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் இல்லையா, அவர்களும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், கூறப்பட்ட அறிவுரையை மறந்த போது தீமையை தடுத்தவர்களை தவிர, நன்றாக வாசத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், தீமையை தடுத்தவர்களை தவிர மற்ற அனைவரையும் நாம் என்ன செஞ்சோம், தண்டித்தோம், கடுமையான முறையில் தண்டித்தோம். யாரு தீமையை தடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் எஸ்கேப் ஆகினாங்க. மற்றவர்கள் அனைவரையும் என்ன செஞ்சோம், கடுமையான முறையிலே தண்டித்தோம். அவர்கள் தடுக்கப்பட்டதை மீறியதன் காரணமாக இழிந்த குரங்குகளாக அவர்களை மாறுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். இழிந்த குரங்குகளாக அல்ல, உருவத்தை மாட்டி விடுறான். அப்பேற்பட்ட ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த தாவா பணி, இந்த அழைப்பு பணி இருக்கிறது சகோதரர்களே. அந்த அளவுக்கு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கதையின் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினை வழங்குறாங்க. எப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்காதவர்களுடைய நிலைமையும் தீமையை மக்களை தடுக்கக்கூடியவர்களுடைய நிலைமையும் ஒரு கப்பலிலே பயணம் செய்பவர்களை போன்றதாகும். என்ன கப்பல்? அந்த கப்பலிலே 2 தளம் இருக்கிறது, கீழ்த்தளம் மேல் தளம், 2 தளங்கள் இருக்குது. அதுல கீழ்த்தளத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்பட்டது என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும், மேல் தளத்துல போய் தண்ணி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவங்க மசூரா பண்ணி கொள்றாங்க. என்னன்னு சொன்னா, நாங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, நமக்கு தண்ணி தேவைன்னா நாங்க மேல் தளத்துல போக வேண்டி இருக்குது. நாம இருக்கிறது கடல், நம்மளை சுத்தி என்ன செய்யுது, தண்ணி தான் இருக்குது. நாங்க என்ன செய்வோம், கீழே ஒரு ஓட்டையை போட்டுக்கொண்டா எங்களுக்கு தண்ணி கிடைச்சிருமே என்று சொல்லி அவர்கள் மசூரா பண்ணி கொள்றாங்க. இந்த கதையை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களுடைய இஷ்டப்படி அவர்களை விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் மேல் தளத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. அவர்களை அதை செய்ய விடாமல் அவர்களை தடுத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள், இவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு உதாரணம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இந்த தீமைகள் பெருகக்கூடிய நிலைமையில நம்ம தடுக்கலன்னு வைங்க, நாமளும் அவர்களுடன் சேர்ந்து அழியக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும். இன்றைய கொழும்பு மாவட்டத்தில் நாம் எடுத்து பார்ப்போம். இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களும் விபச்சாரங்களும் எந்த அளவுக்கு இருக்குது என்று நமக்கு தெரியுமா இல்லையா? வெளியில போக தேவையில்ல, நம் வீடுகள்ல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயற்பாடுகள், நம்முடைய மனைவி மக்களுடைய செயற்பாடுகள், தங்களுடைய பிள்ளைகளுடைய செயற்பாடுகள், தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய செயற்பாடுகள் எந்த வகையில இருக்கிறது என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்தை மறந்தவர்களாக, அல்லது நினைவிருந்தும் அதை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடத்துல நாங்க போய் நம்ம சத்தியத்தை எத்தி வைக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூறிய முதல் கட்டளை என்னது? நபியே, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க உபதேசம் செய்யுங்க, அவர்களை எச்சரிப்பீராக என்றதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முதல் கட்டளை. நம்முடைய வாழ்நாள்ல நாம் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கொழும்பு மாவட்டத்தில் வாழ்ந்து கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிரதேசங்கள்ல இந்த அழைப்பு பணி எந்த அளவுக்கு இருக்குது என்று சிந்திச்சு பார்க்கணும். என்ன ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த அழைப்பு பணி என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் கடமை. நபிமார்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்ட அந்த பணி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் கடமை, சமுதாயத்துக்கும் கடமை. அதுல ஒரு சாரார் செஞ்சாங்கன்னு சொன்னா மற்றவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இதுல யாருமே ஒழுங்காக செய்யலன்னு சொன்னா அனைவரும் குற்றவாளியாக மாற்றப்படுவார்கள். அந்த நிலையில நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரதேசங்கள்ல இருக்கிறோம். நம்முடைய பிரதேசங்கள்ல இந்த அழைப்பு பணி என்றது நடக்குதா? நம்ம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ பணி என்றது நடக்குதா என்று சற்று சிந்திப்பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கொழும்புல மாளிகாவத்துல மட்டும்தான் ஹெட் ஆபீஸ் ஒன்று இருக்குது. மற்ற ஏரியால எங்கேயுமே கிளைகளும் இல்லை, தாவா நடக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தத்தமது பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தாவா பணி கடமையாகுதா இல்லையா? அவர்கள் அந்த தாவா பணியை செய்யணுமா இல்லையா? அவர்களும் செய்யலன்னு சொன்னா அவர்கள் குற்றவாளிகளாக மாறுவார்களா இல்லையா? அதை சற்று சிந்தித்து பார்க்கணும். இன்றைய சமுதாயத்தை, இன்றைய இலங்கையின் திருநாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் பார்க்க தாவா பணியில அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு ஜமாத் என்று சொன்னா இந்த சிலோன் தௌஹீத் ஜமாத் தான். அது யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ற இன்றைய சமுதாயத்துல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை பத்தி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த தாவா பணி என்பது சிலோன் தௌஹீத் ஜமாத்தை தவிர வேறு யாருமே செய்யறது இல்லை. சிங்கள மொழி மூலமாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழி மூலமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கங்கள் இலங்கை பூராக நடைபெறுகிறது. அதே போல திருமுனை பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள் என்று எந்தெந்த வகையில எல்லாம் இந்த தாவாவை மக்கள் மத்தியில எடுத்து செல்ல முடியுமோ அந்தந்த வகையில நம்ம என்ன செய்யறோம்? இந்த தாவா பணியை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றோம். ஒரு ஜமாத்தா நின்று ஒரு கிளைகளாக பல பகுதிகளை நம்ம ஏற்பாடு செய்யறோம். ஆனா இந்த கொழும்பு மாவட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கொழும்பு மாவட்டத்துல தாவா என்பது மிகவும் 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 குறைவாக இருக்குது. அந்த தாவா குறைந்ததன் காரணத்தினால பாவங்கள் அதிகரித்திருக்குது, சமூக சீர்கேடுகள் அதிகரித்திருக்குது. இது நம்ம அனைவர் மீதும் கடமையாகப்பட்டிருக்குது. சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பில் உங்களுக்கு நாங்கள் பகிரங்கமான ஒரு அழைப்பை விடுக்கிறோம். தத்தமது பகுதிகளில் தாவா பணி அழைப்பு செய்வதற்கு உதவியை நாம எதிர்பார்க்கிறோம். இப்ப நாம இந்த மாளிகாவத்தை பிரதேசத்தை சேர்ந்தவன் சொன்னா நான் போய் வேற ஊர்ல என்ன செய்ய முடியாது, தாவா செய்ய முடியாது. அந்தந்த ஊராக்கள் தாவா பண்ணும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் கையாளக்கூடியவர்களாக அதை மேனேஜ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும். ஆனால் ஒன்றை ஒன்றை மட்டும் ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எத்தனை பிரச்சனைகளை போட்டு அல்லாஹ் நமக்கு சோதனைகளை வழங்கினாலும் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். இதுவரை காலமும் அல்லாஹ் நம்மை கைவிடவும் இல்லை, நம்மை கைவிட போவதும் இல்லை. அல்லாஹ் தந்த வாக்குறுதி, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எனவே இந்த தாவா பணியை தூய்மையான முறையில இந்த கொழும்பு மாவட்டத்திலே வீரியமாக செய்வதற்கு உங்களுடைய உதவிகளை நம்ம நாடி இருக்கிறோம். ஏன்னா தனிப்பட்ட நபர்கள் மூலமாக தாவா நடக்கிறதை விட ஒரு குழுவாக இணைந்து நாம் தாவா பண்ணும் பொழுது ஏராளமான மாற்றங்களை நாம் என்ன செய்ய முடியும், சமுதாயத்துல செய்ய முடியும். ஒவ்வொரு பிரதேசத்துங்களுக்கும் இருக்கக்கூடியவர்கள் தத்தமது பிரதேசங்கள்ல ஒரு சில பிரதேசங்கள் சிறுக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சில பிரதேசங்கள்ல இந்த பித்அத் என்பது அதிகமாக இருக்கும், ஒரு சில பிரதேசங்கள்ல சமூக கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய வீணான காரியங்கள் என்ன செய்யப்படும், சீர்கேடுகள் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். அதை நாம கண்டறிந்து அதை களையெறிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்படுகிறோம். அதை நாம செய்யவில்லை என்று சொன்னால் இறைவனிடத்திலே குற்றவாளிகளாக மட்டுமல்ல தண்டனைக்குரியவர்களாக நாம் மாறுவோம். அதற்காக உங்களுக்கான அழைப்புகளை நாம விடுக்கிறோம். நம்மோடு இணைந்து பயணிக்க விரும்புபவர்கள் கட்டாயமாக நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ஆலோசனைகளையும் அதே போல் நம்மால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.